நான் வந்து இப்போ அடுப்புல முருங்கைக்காய் புளிக்குழம்பு செய்ய போறேன். முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். முருங்கைக்காய், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். புளி கரைச்சல் வந்து நல்லா 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா திக்காக அந்த மாதிரி கரைச்சி வச்சிடணும். கரைச்சி வச்சுட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் முருங்கைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். நான் வந்து அடுப்பு பற்ற வச்சு நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. நம்ம வந்து இப்போது கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் இதுலேயே போட்டுடலாம். வெங்காயம், அடுப்பில் செஞ்சால் குயிக்காக செஞ்சிடலாம். இந்த பாருங்கள், ஒன்று சட்டுன்னு அப்படியே வறுபட்டுடும். நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பில் மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும். வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டுக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிக்குழம்பு. அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போடணும். இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கணும். தக்காளியும் வந்து ரொம்ப நல்லா வதங்கிடணும். தொக்கு மாதிரி வதங்கிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த புளிக்குழம்பு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இந்த முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது அதில் போட்டுக்கணும். இது கொஞ்சம் இதில் வதங்கிட்டா கொஞ்சம் சட்டுன்னு வெந்துடும். டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த தக்காளியோடு சேர்ந்து வதங்கும் போது அந்த முருங்கைக்காய் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நான் வந்து ப்ளைனாக மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது வந்து ப்ளைன் மிளகாத்தூள். அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ப்ளைன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நான் வந்து தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட போகிறேன். எப்பவுமே ப்ளைன் மிளகாத்தூள் போட்டால் தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ப்ளைன் மிளகாத்தூள் போட்டால் 1 ஸ்பூனு, இது 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி கரைச்சல் எடுத்து விட்டுக்கணும். நல்லா திக்காக கரைச்சி வச்சுருந்த புளி. இப்போ இந்த புளி தண்ணி விட்டு நல்லா இது கொதிக்கணும். இது கொதிக்கும் போதே இந்த முருங்கைக்காயும் அந்த புளி தண்ணியிலே வெந்துடும். அடுப்பில் செய்கிறதால குயிக்காக ஆகிடும். இது அடுப்பு எரிஞ்சிச்சுன்னா சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த முருங்கைக்காய் வந்து மசாலாலாம் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் நான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டு இன்னும் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்தால் குழம்போட அளவே குறைஞ்சிடும். குழம்பு கொதிக்குது பாருங்கள்.
அது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும். அடுப்புன்றதால சட்டுன்னு கொதி வந்துடுச்சு. குழம்பும் சட்டுன்னு ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அடுப்பில் சமைச்சோம்னா தினம் அடுப்பெல்லாம் சாணி போட்டு மொழிவிட்டு தினம் வேறு வேறு கோலம் வச்சு தினம் அது ஒரு தெய்வம் மாதிரி சாமி மாதிரி நினச்சி நம்ம இந்த அடுப்பு வந்து ரெடி பண்ணி நம்ம அடுப்பு பற்ற வைக்கும்போது கூட சாமி மனசில் நினச்சிட்டு தான் பற்ற வைக்கணும். அந்த மாதிரி பற்ற வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி தான் நாங்கள் சமையல் செய்வோம். எங்கள் பாட்டி வந்து எப்போவுமே தினம் இந்த அடுப்பு க்ளீன் பண்ணிட்டு தான் அடுப்பு பற்ற வைப்பாங்க. நானும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். அடுப்பில் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக அடுப்பெல்லாம் மொழுவி அதுக்கு கோலம்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் சமையலே செய்ய ஆரம்பிக்கிறது. நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கேஸ் கூட ஒரு சாமி தான். அந்த நெருப்பு வந்தாலே ஒரு சாமி தான், நம்மளுக்கு அது தெய்வம் மாதிரி தான். அதையும் நம்ம சாமி கும்பிட்டு தான் அதுவும் பற்ற வைக்கணும். இந்த குழம்பு வந்து ரெடியாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு பாருங்கள். நான் வந்து புளி குழம்புக்கெலாம் எப்பயும் போடுற மாதிரி வெல்லம் கொஞ்சமாக அதில் போடுறேன். நம்மளுக்கு வந்து அந்த இனிப்பே தெரியாது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கொஞ்சமாக வெல்லம் போட்டோம்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் மசாலாலாம் போட்ட புளிக்குழம்பு. மசாலானா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கிராமத்து ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் அழகாக அடுப்பில் செஞ்சு சாப்பிட்றது. இது ஒரு நல்ல தனி டேஸ்ட். வில்லேஜ் ஃபுட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.